ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 26ஆம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை, ஜனவரி 10, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 10-19 காலை வரை ஏகாதேசி, பின்னர் துவாதசி, நட்சத்திரம் கார்த்திகை 1:45 மதியம் வரை, பிறகு ரோஹிணி நட்சத்திரம். யோகம் சுபம் 2:36 இரவு வரை, அதன் பின் சுப்ரம். கரணம் பத்திரை 10:20 காலை வரை, பிறகு பவம் 9:20 மாலை வரை, பிறகு பாலவம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கு கீழ்நோக்கு நார், பிறை வளர்பிறை. நல்ல நேரம் காலை 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 மணிலேருந்து 1:30 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை, குளிகை 7:30 மணிலேருந்து 9 மணி வரை, யமகண்டம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி நட்சத்திரம். கரணம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை. சூரிய உதயம் 6:05. இன்றைக்கு திருத்தலத்தில் பார்க்கும்போது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் கேட்ட வரங்களை அருளக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம். இந்த பிள்ளையார்பட்டிக்கு நீங்கள் சென்று வருவது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும், முன்னேற்றத்தையும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதேசி விரதம், கார்த்திகை மாதம், அதாவது ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி. இன்னைக்கு கேர் போட்ட நிவர்த்தி இன்னைக்கு இருக்கு. சகல விஷ்ணு ஆலயங்களில் பரமபத வாசல் திறப்பு விழா, ஸ்ரீரங்க ஸ்ரீ நம்பெருமானுக்கு முத்தங்கி சேவை, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய ஸ்தான பிராப்தம் இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்குது. வெள்ளிக்கிழமைகளில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண்பதற்கு ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு அனைவரும் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானை நீங்கள் இன்னைக்கு காணக்கூடிய ஒரு அரிய காட்சி. ஒவ்வொரு விஷ்ணு தலங்கள்லையும் சில சிறப்பான தலங்களில் ஸ்ரீரங்கத்திலையும் நடைபெறதுனால அனைவரும் கலந்து கொண்டு அந்த விழாவில் கலந்து கொள்ளும் போது உங்களுடைய பாவங்களானது கலைந்து நேராக வாழும் போதும் இல்லை சாகும் போதும் ஒரு சொர்க்கத்தை காட்டக்கூடிய சொர்க்க வாசல் இன்னைக்கு திறக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி உண்டு. இந்த வைகுண்ட ஏகாதேசியில் விரதம் இருக்கிறவங்களுக்கு முக்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இறைநிலை சேர்வார்கள், புண்ணிய ஆத்மாவாக கருதப்படுவார்கள். இந்த புண்ணிய ஆத்மாங்கிறது சாதாரணமாக எல்லாத்துக்கும் கிடைக்காது. வாழும் போது கிடைக்காத ஒரு நற்கதி எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு மிக சிறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. மார்கழி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை 11ஆம் நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி. இந்த மார்கழி மாதத்தில் வைணவர்களுக்கு வழிபடும் திருமாலுடைய இருப்பிடமாக கருதக்கூடிய வைகுண்டத்தோடைய கதவுகள் இன்னைக்கு திறக்கப்படுவதாக நம்பப்படுகிறது. இந்நாளில் முன்னிரவில் உறங்காது இருந்து திருமாலின் புகழ் பாடி கோவில் செல்வார்கள். விடிய காலையில் பெருமாள் கோயில்களை பொதுவாக வடக்கு திசையில் என்று மூடப்பட்டிருந்து இன்று மட்டும் திறக்கும் சொர்க்க வாசல் என்று அழைக்கக்கூடிய வாயில் வழியே சென்று இறைவனை வழிபடுகிறார்கள். பத்ம புராணத்தின்படி விஷ்ணு முரண் என்ற அரக்கனோட போரிட்டு சண்டைக்கிடையில் ஒரு குகைக்குள் சென்று ஓய்வெடுக்கும் போது அரக்கனை கொல்ல புதிய ஆயுதத்தை உருவாக்க சென்றார். மகாவிஷ்ணு ஓய்வில் இருந்தபோது அரக்கன் முரண் அவர் குகையில் கொல்ல முயன்ற போது, இருப்பினும் விஷ்ணுவின் உடலிலிருந்து பெண் வடிவில் உள்ள ஆற்றல் வெளிப்பட்டு அவரை கொன்றது போல அவரது முயற்சிகள் அளிக்கப்பட்டது. இந்த விஷ்ணு பகவானை அந்த பெண் ஆற்றலால் ஈர்க்கப்பட்டு அவளை ஏகாதேசி என்று அழைத்தார். அவரும் அவளுக்கு ஒரு வரம் கொடுத்தார். அவளுடைய வரமாக இந்த நாளில் விரதம் அனுஷ்டிக்கும் எவருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் அப்படி என்று கேட்டால் விஷ்ணு பகவான் அவளுக்கு அந்த வரத்தை அள்ளி கொடுத்தார். அப்போதிருந்து ஏகாதசி மற்றும் இந்து நாட்களின்படி மார்கழி 11ஆம் தேதி சந்திரன் நாளில் விரதம் இருப்பவர்களும் மோட்சத்தை அடைந்து சொர்க்கத்தை அடைவார்கள் அப்படிங்கிறது நம்பப்படுது. அன்று முதல் இந்துக்களுக்கு, குறிப்பாக வைஷ்ணவர்கள், விஷ்ணுவின் இருப்பிடம் அல்லது சொர்க்கத்தை அடைய இந்த நாளில் விரதம் அனுஷ்டிக்கிறார். விஷ்ணுவோடைய இருப்பிடம் வைகுண்ட கதவு ஆண்டு முழுவதும் வெளியாட்களுக்கு மூடப்பட்டிருக்கும். வைகுண்ட ஏகாதேசி அன்று மட்டும் வைகுண்ட துவாரம் மற்றும் வைகுண்ட கதவு அனைவருக்கும் திறந்திருக்கும். அந்த நாளில் விரதம் இருப்பதன் மூலம் யமனையோ அல்லது மரணத்தின் கடவுளை சந்திக்காமல் அங்கே வைகுண்ட துவாரம் அடைவார்கள் அப்படிங்கிறது
அவர்கள் நினைக்கிற இந்துக்கள் எந்த ஏகாதசியிலும் அரிசி சாப்பிட மாட்டார்கள். ஏனெனில் அரக்கன் முரண் அரிசி தானியங்களை வசிப்பதாக நம்பப்படுகிறது. இந்த வைகுண்டத்து வரலாறு புராண கதை என்னவென்றால், இந்த நாளில் சாகர் மந்தனம் அப்படிங்கிறது நிகழப்பட்டது. சாகர் மந்தனத்தின் போது பார்க்கடல இந்த தெய்வீக அமிர்தம் வெளிப்பட்டு தேவர்களிடையே விநியோகிக்கப்படும். எனவே இந்த புனித நாளில் இறந்தவர்கள் வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு சொர்க்கம் அல்லது வைகுண்டத்தை அடைவார்கள் அப்படின்ற பக்தர்கள் நம்பப்படுகிறது. இந்த புராண கதையை ஆதரிப்பது மகாபாரத்தில் வரும் பீஷ்மர் ஏகாதசி இறக்கும் வரை காத்திருக்கும் கதை. சில இடங்கள்ல இந்த காரணத்திற்காக பீஷ்ம ஏகாதசி அப்படின்னு வழிபடுகிறார்கள். வைகுண்ட ஏகாதசி ஆண்டுதோறும் சுக்லபட்சத்தில் இந்து நாட்களின்படி மார்கழி மாதத்தோடைய 11வது சந்திர நாளில் கொண்டாடும். உதாரணமாக ஜனவரி 10, 2020 வைகுண்ட ஏகாதசி தேதி. இது எப்படி கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி முழுக்க பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி திருப்பதி ஸ்ரீரங்கம் அப்படி கோயிலில் கொண்டாட்டங்களில் நடைபெறும். அது ஸ்ரீரங்கத்து கோயிலில் வழிபடுறது இன்னைக்கு நல்லது. துளசி இலைகள் வணங்கி பிரசாதம் பழங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்குவாங்க. இந்த நாள் முழுவதும் விரதம் இருந்து விஷ்ணு புராணம், விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் நாராயண கவசம் ஆகியவற்றை படிக்க போகிறார்கள். பக்தர்கள் பஜனைகள் படி இரவில் விழித்திருப்பார்கள். இந்த விஷ்ணு கோயிலுக்கு சென்று பகவத்கீதை பிராமணர்களுக்கோ அல்லது தகுதியானக்கோ வழங்குவார்கள். இந்த ஸ்ரீரங்க கோயிலில் இந்த விழாவானது பிரபலமான கோயிலில் நடக்கும். லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். வெங்கடேஸ்வர சுவாமி வாரி கோயில் திருப்பதி ஸ்ரீவாரி கோயில், திருப்பதி ஆந்திர பிரதேசம், திருப்பதி திருமலை அப்படிங்கிற அறியப்படுகிறது. உலகின் செல்வம் கொளிக்கும் கோயில்களாக திருமலையில் இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி உலகம் முழுக்க ஒரு பிரபலமானது. சீதா ராமச்சந்திர சுவாமி கோயிலில் பத்ராச்சலம் ஆந்திர பிரதேசம் நாளில் கோலாகுலமாக ராமர் மற்றும் லட்சுமண் சிலை ஊர்வலமாக எடுத்து போடப்படுகிறது. ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி கோயிலில் ட்ரிப்ளிகனில் சென்னை புகழ்பெற்ற விஷ்ணு கோயில் இருக்கு. அந்த கோயிலில் விழா நடக்கப்படுகிறது. ரங்கநாத சுவாமி கோயில் ஸ்ரீரங்கப்பட்டினம் கர்நாடகம். ரங்கநாத கோயில் பஞ்சரங்க சேஸ்திரத்தின் 5 உறைவிடங்களில் முதன்மையானது. இக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த வைகுண்ட ஏகாதசி அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். அதே மாதிரி இந்த ஏகாதசி விரதம் கண் விழிக்கக்கூடிய விரதம். இதை முடிந்தவர்கள் மட்டும் செய்யுங்கள். உங்களுக்கு உடல்நிலை பாதிப்போ இல்லை குழந்தைங்களுக்கோ முன்னோர் பெரியவர்களுக்கோ கண்டிப்பாக இந்த ஏகாதசி விரதம் பெரிய மாற்றங்களை கொடுக்கும். இருந்தாலும் தன்னை வருத்தி கொண்டு செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாது. ஜனவரி 9ஆம் தேதி பகல் 12:04 துவங்கி ஜனவரி 10ஆம் தேதி காலை 10:02 வரை மட்டும்தான் ஏகாதசி திதி அப்படிங்கிறது இருக்குது. இதனால் 2 நாள் எந்த நாளில் வைகுண்ட ஏகாதசின்னு கணக்கில் எடுக்கப்படுகிற குழப்பம் பலருக்கு ஏற்படுது. நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக்கொள்வது. இந்த நாளில் விரதம் தூங்கி எப்போதும் பாரணை செய்து உபவாசத்தை நிறைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்தில் குரு வக்ரமாயிருக்காரு, கடகத்தில் செவ்வாய் வக்ரமாயிருக்காரு, கனியில் கேது, தனசுல சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு சில ஏமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அந்த ஏமாற்றங்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வுக்கான உந்துதலை கொடுக்கும். கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில மாற்றங்களால் கொஞ்சம் கவலை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை 7.5 சனி மிகப்பெரிய அளவில் ஆட்பட்டிருக்குமா அப்படின்னா உங்கள் திசாபூத்திகள் பாதிப்புகள் இல்லாமல் இருந்தால் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கிடைக்கும். 1 முதல் 30 வயதுக்குள் இருக்கிறவர்கள் முதல் சுற்று நடக்கிறவங்க கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்கள் எல்லாம் கவனத்தை மேற்கொள்ள வேண்டும். சில பேருக்கு 2வது சனி, அதாவது உங்களுடைய மங்கு சனி அப்படின்னு சொல்கிறவங்களும், அடுத்தது பொங்கு சனி, அடுத்தது நுங்கு சனி, அப்புறம் வாழ்வு சனி. அந்த வாழ்வு சனி வரும்போது மரணச்சனி வரும்போது அந்த மரணச்சனியானது கொஞ்சம் 60-70 வயசுக்கு மேலே தான் வரும். அது உங்களுக்கு பயம் தேவை கிடையாது. இருந்தாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவு அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, பணம் கொடுத்து ஏமாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. யாருக்கும் முதல்ல ஜாமீன் போடாதீங்க.
யாரையும் இது பண்ணாதீங்க. அன்னதானம் நிறையா பண்ணுங்க. அன்னதானம் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் 100 பேர்த்துக்கெலாம் கொடுக்க முடியாது, ஒருத்தர் 2 பேர்த்துக்கு கொடுக்க முடியும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு சின்ன மாற்றங்கள் உங்கள் அன்னதானம் மூலியமாக கிடைக்கும். கர்மானால தான் மேஷராசிக்காரங்களும் இந்த 7.5 சனி மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இன்னும் கொடுமையை கொடுக்கும். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சரிசியை எடுத்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது நாகப்புத்து இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் போட்டுவாங்க. மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிம்பிளான பரிகாரம் நான் சொல்கிறேன். இது நீங்கள் 7.5 சனி முடிகிற வரைக்குமே பயன்படுத்தலாம். இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அரிசியானது எறும்பு சாப்பிடும்போது, அதாவது கூட்டில் கொண்டு போய் எடுத்து சேவிங் பண்ணி வைக்கும். இப்போ நம்மளுக்கு தான் சேவிங்ஸ் பழக்கம்லாம் இல்லை, ஆனால் எறும்புக்கு எல்லாம் சேவிங் பண்ணுற பழக்கமும் இருக்குது. தன்னுடைய மழைக்காலங்களில் வெளியில் போக முடியாதுங்கிறதுக்காக அதோடைய உணவை சேமிப்பு கிடங்கு மாதிரி ஒரு சேமிப்பு ஒரு இடத்துல வச்சுருக்கும். அந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு அது பயன்படுத்து. அதை பயன்படுத்தும் போது அது ஒரு எச்சில் எடுத்து அதை ஒரு சாப்பிடும் போது அந்த எச்சில் ஆனது கண்டிப்பாக அந்த அரிசி நீங்கள் போட்ட அரிசியாக இருக்கும்போது அந்த புண்ணியமானது உங்களை சேரும். அந்த புண்ணியமானது ஒரு அரிசி அது சாப்பிட்டா 108 பிராமணர்களுக்கு நீங்கள் தானம் கொடுத்ததுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டது உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு உருவாகும். மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசியாக இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலையை அணிவித்து நீங்கள் வழிபட்டு வர 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 மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இந்த மேஷராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெருமாள் ஆலயங்களுக்கும் விநாயகர் ஆலயங்களுக்கும் சென்று வழிபடுறது ரொம்ப நல்லது. இந்த 7.5 சனி தாக்கங்கள் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற விநாயகர் பெருமானை தேங்காய் விளக்கு திங்கக்கிழமை போடுங்க. அதாவது ஒரு 2 மூடி தேங்காய், ஒரு தேங்காய்ங்கிறது வேற, 2 மூடி தேங்காய், அதை உடைச்சிங்கன்னா 2 மூடி ஆயிடும். இந்த 2 மூடி தேங்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டால் மிகப்பெரிய ஏற்ற பலனை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்க பக்தி மிகுதியாகக்கூடிய நாள், பக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். இன்னைக்கு ரிஷபராசிக்காரங்க பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் சென்று வருவீர்கள். பக்தி மார்க்கமாக உங்களுக்கு சில இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நிவர்த்தி பெறக்கூடியதாகவே கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய வருகை, தொழிலில் ஏற்றங்கள், உத்தியோகத்தில் நல்ல பெயர் புகழ் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடியதாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உண்டு. சில பேர் இந்த தசா புத்தி பாதிப்புகளினால தான் சில பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. அது என்ன திசா புத்தி அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசினால பக்கத்தில் இருக்க பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி பச்சை கற்பூரம் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அந்த நெய் தீபத்திலே இந்த பச்சை கற்பூரத்தை தூவுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். ஏலக்காய் மாலை அது லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும். இந்த வைகுண்ட ஏகாதேசியில் அதை பண்ணுங்க. ரொம்ப நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து கிடையாது. ரிஷபராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபம் நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்க தெளிவுகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள். உங்கள் வாழ்க்கையில் ஏதேதோ ஒரு பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைக்கு முழுவதுமான ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகவும் அமையும். இன்னைக்கு நடக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு அதிகமான கிளாரிட்டி கிடைக்கும். கடன் உபத்திரவுகள் அப்படிங்கிறது குறையும். மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்காரங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகள் பண்ணலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க, கடவுளுடைய அருளை கிடைக்க நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்க மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. உங்கள் உற்றார் உறவினர்களுடைய உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு கடன் பெரும் அளவு குறைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். திடீர் வரவு செலவுகளில் மாற்றங்கள், பொருளாதார நிலை மேம்பாடு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் கணவன் மனைவி கூட ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும். அது கண்டுக்காமல் போயிட்டு இருப்பீங்க. அதுதான் விஷயம்.
கடகராசிக்காரங்களுக்கு எப்போதுமே ஒரு துணிச்சல் இருக்கும், தான் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா சந்திரனை ராசியதிபதியாக கொண்ட உங்களுக்கு முழு மதி அப்படின்னா அது பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு இன்னும் யோகம். கடகராசிக்காரங்களுக்கு குரு சந்திரனோட இருந்தாலும் ஒரு யோகம். ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் இருக்கும்போது அது ஒரு யோகத்தை கொடுக்கும். கடகராசிக்காரங்க பொதுவாகவே வழிபாடாக கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமைகளில் வைகுண்ட ஏகாதசியில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் சந்திரனையும் நீங்கள் வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்மராசிக்காரங்க கவலை அப்படிங்கிறது ஏற்படும். ஃப்யூச்சரை பற்றின கவலை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு சில சூழ்நிலைகள் நெருக்கடியை கொடுக்கறதாகவும், அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மேன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உண்டு. இந்த கவலை பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்பாடாக ப்ரீ பிளான் பண்ணி போவாளுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றின கவலை இருக்கும், அது ஒரு மாயையாகவே இருக்கும். அதனால ராகு திசை குரு திசை அப்படின்னு போயிட்டு இருந்தது அப்படின்னா, ராகு திசை இருந்ததுன்னா அவயோக திசையான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இப்போ ராகு திசை சில அவமானங்களை கொடுக்கும், பெண்களால் தொந்தரவு கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதே மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாளை வழிபடுங்க, நல்லது நடக்கும். கன்னிராசிக்காரங்க பரிசு புகழ் வெகுமதி அப்படிங்கிறது கிடைக்கும். அனைத்து துறைகளுமே உங்களுடைய வெற்றி தடம் அப்படிங்கிறது பதிக்க போறீங்க. மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறது, மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிறது. உத்தியோகத்துல உங்க மேலதிகாரியுடைய பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்கும், பரிசுகள் கிடைக்கும், வெகுமதிகள் கிடைக்கும். உங்களுக்கு இன்னைக்கு சனி திசை ஏதாவது உங்களுக்கு ஜாதகத்துல அவயோகமா இருந்தா மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க, அதுவே உங்களுக்கு பெரிய இஷ்யூ ஆயிடும். கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க துலாம் ராசியில உள்ளக்கூடிய நட்சத்திரங்களை நாளில் வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ கன்னிராசிக்காரங்க சித்திரை நட்சத்திரத்துல இருந்தாங்கன்னா துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரத்தை வழிபடுறது, சுவாதி நட்சத்திரத்தை அப்ப உங்க செயல்களை ஆரம்பிக்கிறது ஒரு சம்பத்து தரையா பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அது கொடுத்தே ஆகும். துலாம் ராசிக்காரங்களுக்கு தனப்பிராப்தம் ஏற்படும், பொருள் விரயங்கள் கட்டுப்படும், பெரிய தொழில் முனைவோர்கள் அங்கங்க பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணுவீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை அதிக அளவுல கொடுக்கும். நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. துலாம் ராசிக்காரங்களுக்கு தொழில் வகையில் நிறைய நெருக்கடிகள் கொண்டு பின் மறையும், கடன் வசூலாகும். ஒரு சில பேருக்கு உத்தியோக மாற்றங்கள் இருக்கும், இடமாற்றம் இருக்கும், ஊர் மாற்றம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பண்ணுங்க. தனப்பிராப்தம் அப்படிங்கிறது பொருளாதார விஷயத்தில் ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாளை வழிபடுறது வைகுண்ட ஏகாதசிக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்மையை கொடுத்துரும். இந்த துலாம் ராசிக்காரங்களை சித்திரை சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க, புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம். சந்திராஷ்டம நாளில் வெள்ளத்தை உண்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில ஏற்படுகின்ற சில சலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாராட்டு மலையில நினைவீங்க. உங்களுடைய நல்ல செயல்கள் எல்லாம் மற்றவர்கள் பாராட்டும் விதமாக மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முக்கியமான நாள், முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க, சுபகாரியங்கள் நடக்கும், வீட்டில் சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், செய்கிற தொழிலில் லாபங்கள் அதிகமாக கிட்டும், உத்தியோகத்தில் நல்ல பெயர் உண்டாகும், உங்களோட சக பணியாளர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு பெருமாளை வழிபடுறது வைகுண்ட ஏகாதசியில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வைகுண்ட ஏகாதசியில் பெருமாள் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னா போதும், நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். மிகப்பெரிய ஒரு உச்சாணியாக இன்னைக்கு கண்டிப்பாக இருப்பீர்கள். இன்னைக்கு பாராட்டு புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் இருக்க கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க நலம், உடல் நலம், மனநலம் தேரக்கூடியதாகவும் சில சங்கடங்கள்லேருந்து விடுபட்டு வரக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. உத்தியோகத்துல நல்ல பெயர் புகழ் கிடைக்கும், பட்டம் பதவி அப்படிங்கிறது அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும், சக பணியாளர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும், தொழில நல்ல விஷயங்கள் நடக்கும். தனுசு ராசிக்கார உடல்நிலையில சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும், அது உங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் மாற்றத்தை உண்டாக்கும், இருந்தாலும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
வெளி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தனுசு ராசிக்காரங்க இப்போ ராகு திசை ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அது யோகமா யோக திசையான்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்த கட்டத்தில் ராகு இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த ராகுவே உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரான்னு உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் 8ஆம் இடத்து ராகு 12ஆம் இடத்து ராகு இந்த மாதிரி ராகு எந்த லக்னத்தில் எந்த ராசியில் உட்காந்துருக்காரு, என்ன சாரம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத முழுக்க பார்க்கும்போது உங்களுக்கு முக்கிய முடிவுகளை நம்ம எடுத்துடலாம். தனுசு ராசிக்கு ஆதாயம் பெறக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கலாம். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காணக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் ஆலயங்களுக்கு செல்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்குவீர்கள். நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு. அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய நாள் மகர ராசிக்காரங்களுக்கு. மகரம் என்னைக்கும் சிகரத்தை நோக்கி செல்லக்கூடியதாகவும் இப்போது ஒரு சில தடங்கல்கள்லேருந்து மீண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க. 7.5 சனி முடிய போகிறது. அது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுத்துரும். மகர ராசிக்காரங்களுக்கு பெருமாள் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். கும்பராசிக்காரங்க கோபத்தினால சில பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கு. அனைத்து சௌகரியங்களை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். கும்பராசிக்காரங்களை எதுலேயுமே கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அனைத்து விஷயத்துலையுமே கவனமாக இருக்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். கும்பராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க வெற்றிகளை கொடுக்க ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி கொடுக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு அனுகூலமான நாள், லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நாள், உத்தியோகத்தில் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நாள், தொழிலில் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உருவாகும். அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க மிகப்பெரிய வெற்றி அடைய வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்ற பலனை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு உங்களுக்கு சொர்க்கவாசல் திறப்பு மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் அது இன்ட்யூஷன் பண்ணும். கண்டிப்பாக அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.